இந்த படத்துல 2 கதைங்க. ஒரு கதை வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற சிவகார்த்திகேயன். அவர் யாரு? அவர் ஏன் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்றாரு? அப்படின்றது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து தமிழ்நாட்டுல ஆயுத கலாச்சாரம் பரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுத கும்பலோட போராடுற ஒரு என்ஐஏ ஆஃபீசர் பிஜு மேனனோட கதை. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆயுத கும்பல தற்கொலைப்படையா மாறினாதான் அழிக்க முடியுன்ற ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல தற்கொலைக்கு தொடர்ந்து முயற்சிக்கிற சிவகார்த்திகேயனை பிஜு மேனன் பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இது ஏஆர் முருகதாஸ் படம்னால மேக்கிங்லாம் பக்காவா இருந்துச்சு. ஆனா மேக்கிங் இருந்த அளவுக்கு ரைட்டிங் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, நெகட்டிவ்க்கு அப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துருவோம். பொதுவா ஏஆர் முருகதாஸ் படங்கள்ல டைலாக்லாம் நல்லாவே இருக்கும். இந்த படத்துலயும் டைலாக்லாம் நல்லாவே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இங்க மெஜாரிட்டி என்ன பண்றாங்களோ அதுதான் நார்மல். தனியா மட்டும் ஒருத்தன் பண்ணா அது அப்நார்மல்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டைலாக்லாம் அங்கங்க நல்லாவே இருந்துச்சு. ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே எழுதியிருந்தாங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா இன்ட்ரோ பிளாக்ல கான்கால பேஸ் பண்ணி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.